ரமேஷ் சேதுராமன் சொன்ன மாதிரி பாஜகவுக்கு ஒரு மதவாத விமர்சனம், மதவாத கட்சின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க அப்படின்றப்ப அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு நிதிஷை கொண்டு வந்து ஒர்க் அவுட் நடக்குது. நீங்க காஸ்ட் விஷயம், ஓபிசி பாலிடிக்ஸ் எடுக்கிறீங்களா, சாதிவாரி கணக்கெடுப்ப நாங்களே நடத்துவோன்ற ஒரு தடாலடி அறிவிப்பெல்லாம் இருந்தது இல்ல. அப்ப யாதவ் கட்சின்னு தான் ஆர்ஜேடி இருக்குன்னா காங்கிரஸ் நியூட்ரலைஸ் பண்ணலையா அங்க வந்து? எக்ஸாக்ட்லி, கரெக்டா கேட்டீங்க. அதாவது காங்கிரஸுக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்பர் காஸ்ட் ஓட்டே கிடையாது. அதாவது நீங்க வந்து நீ அரிசி எடுத்துட்டு வா, நான் ஊமி எடுத்துட்டு வரேன், ஊதி சாப்பிடலாம்ங்கிற மாதிரி உங்க காங்கிரஸ் அங்க வேலை பண்ணிட்டு தான் என்ன பண்ண முடியும்? ஆர்ஜேடிக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குங்க, அவங்களுக்கு ஒரு ஓட்டு சதவீதம் இருக்குங்க. ஏற்கனவே கட்சி, அதாவது 90கள்ல இருந்து காங்கிரஸ் எங்க ஆட்சி செஞ்சிருக்குது. காங்கிரஸ் மேல என்ன ஒரு அபிமானம் இருக்குங்க? எந்த லீடர் இருக்காரு நீங்க சொல்லுங்க? 90ல இருந்து 2025 வரைக்கும் 35 வருஷத்துல ஒரு காங்கிரஸ் லீடர் ஃப்ரம் பீகார் நீங்க சொல்லுங்க. ராகுல் வருகைக்கு பிறகு பலருமே என்ன சொன்னாங்கன்னா அவர் கட்டமைப்பை வலுப்படுத்துவார் இளைஞர்களுக்கான, அப்படி எதுவும் நடக்கலன்றீங்களா? நடக்கலையே. தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. கட்டமைப்பை வலுவாக்க முயற்சி செய்தார்கள்னா திமுக கூட்டணியில் வச்சுக்காது. காங்கிரஸ் நீங்க வளரணும்னு நினைச்சாங்கன்னு திமுக கூட்டணியில இருந்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இப்போ செய்வாங்களா மாட்டாங்களா? இப்ராஹிம் ஒரே நிமிஷம், ஒரு 10 செகண்ட். என்னன்னா, நீங்க எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் பிராந்திய கட்சிகள், ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும், அங்க எல்லாமே காங்கிரஸ் வீக்கா இருக்கு. and they are becoming liability. ஆனா அதை புரிஞ்சிக்காம அவங்களுடைய நெகோசியேஷன் வந்து அதிகமா இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, அதனால தான் அவங்க கூட்டணி, இந்தி கூட்டணி பொருந்தா கூட்டணியா இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொன்னா வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால் அவங்க கேட்டது வந்து எக்கச்சக்கமான சீட்ஸ். ஆனா மமதா அதனாலதான் அவங்களை இக்னோர் பண்ணி 61 இங்க 63 வாங்குனாங்க. ஹிந்தி பேசும் மாநிலங்கள்ல காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபிங்கிற இடத்துல காங்கிரஸ் செய்யாம கூட உங்களுக்கு வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சில மத்திய பிரதேஷ்ல, ராஜஸ்தான்ல வொர்க் அவுட் ஆகலாம். ஆனா பீகார், யூபி போன்ற மண்டல் பாலிடிக்ஸ்ல இருந்து வந்த ஸ்ட்ராங்கான ரீஜனல் பார்ட்டி இருக்கும்போது இன்னும் கடுமையா உழைக்கணும். இன்னும் லோக்கல்ல பவர்ஃபுல்லான பாப்புலரான லீடர் வேணும். அதற்கான கட்டமைப்பு வேலைகள்ல காங்கிரஸ் என்ன செய்றாங்க? ஒரு விஷயம் இப்ராஹிம், இது சம பண்ணி நான் கேட்கணும்னா, நீங்க கட்டமைப்பெல்லாம் வலுப்படுத்தாமல் கிளைம் ரொம்ப பெருசா இருக்கு. 61ல 7ன்றது ஸ்ட்ரைக்கிங் ரேட் ரொம்ப குறைவா இருக்கு. அது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல கூட உங்களோட பார்கெனிங் பவரை குறைச்சிருச்சுன்ற தன்மையில 2011 தமிழ்நாடு மாதிரி இருக்கு. அதோட மோசம் இல்ல. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாயிண்ட விட்டு நகர்ந்துடும். எல்லாருமே பேசும்போது நம்ம என்ன நகர் அப்படின்னா, இந்த பீகாரோடைய வெற்றி என்ன, பீகார் வெற்றிக்கு எதெல்லாம் காரணமாக இருந்தது, இதுதான் நம்ம மையப்புள்ளி. நம்ம தேர்தலை பத்தி, அதாவது தமிழ்நாடு தேர்தலை பத்தி பேசாம இருக்க போறதில்லை. இவங்க கேட்ட கேள்விக்கு பதில் முதல்ல பாசிங் ரெஃபரன்ஸ். நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு நேர காலகட்டங்களிலையும் பீகாருடைய வெற்றியை எவ்வாறு தீர்மானித்திருக்கிறது கடந்த 20 ஆண்டுகள்ன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை பாருங்க. அவங்க என்ன இந்த ஸ்ட்ராட்டஜியை அவங்க கையில் எடுத்தாங்க அப்படின்னா, நாங்க தேஜஸ்வி யாதவை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சிட்டோம். அதாவது ஒரு சமுதாயத்தின் லீடரை அறிவிச்சிட்டோம். அவங்க இப்ப வரைக்கும் அவங்க சொன்னாங்கல்ல ஸ்ட்ராட்டஜி, வேற ஒன்றும் ஸ்ட்ராட்டஜி இல்லை, எந்த லீடர்னே அறிவிக்க மாட்டாங்க. அப்ப சமபங்க எல்லார இடத்துல இருந்து வாக்கெடுப்பதற்கான யுக்தி கையாள்வதில் பாஜகவினர் வல்லுநர்கள் என்பதில் பயன்படுத்துவாங்க. இல்ல அதுல ஒரு பாயிண்ட், இதே நெரேட்டிவ் செட் பண்ணும்போது என்ன நெரேட்டிவ் செட் பண்றாங்க அப்படின்னா, இதே கர்நாடகால நீங்க எடுத்துட்டீங்கன்னா பாருங்க, இவர்களுக்கு வாக்களிப்பதற்கு பதிலாக இவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த முறை இந்த பீகாரின் தேர்தலின் பிரச்சார மேடைகள்ல இந்திய நாட்டு பிரதமர் நிதிஷ்குமார் தான் எங்களுடைய வேட்பாளர், முதலமைச்சர் வேட்பாளர் என்ற ஒற்றை பிரச்சாரத்தை நோக்கி போனாங்களாம் பாருங்க. காரணம், மிச்சம் இருக்கிற யாதவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்கு வங்கிகளை பெற வேண்டும் என்ற யுக்தியை கையாண்டாங்க அப்படின்றதுல நம்ம மும்முரமாக இருக்கிறோம். ஒருவேளை நீங்களும் அந்த அப்ரோச் எடுத்தீங்க, ஆர்ஜேடி ஒத்துக்கலையோ? ஐயோ, அப்ரோச்சே எடுக்க மாட்டோம் சார். இல்ல, நீங்க அந்த அப்ரோச் எங்களுடைய சித்தாந்தமே இல்லன்றோம். தேஜஸ்வியை முன்னிலைப்படுத்தல. அதாவது அப்படி பண்ணிருந்தா சஹானியை முதலமைச்சர் கேண்டிடேட் அறிவிக்கிறோம், நாங்க எங்களுடைய கேண்டிடேட்டை அறிவிக்கலாம்ல. எங்களை விட சஹானியுடைய கட்சி என்பது இன்றைக்கு வந்து புது கட்சி, அவரை துணை முதலமைச்சராக அறிவிக்கணும். சரி, எங்களுடைய சித்தாந்தத்தின் பிரகாரம் தான் கட்சி செயல்பட்டு வருது. தேர்தலுக்கு ஏற்பாடு போல பச்சொந்திகள் போல மாறுவது எங்களின் நிறமல்ல, காங்கிரசின் நிறமல்ல. பாஜக வேணா அதை கையில் எடுக்கலாம், நாங்க கையெடுக்க முடியாது. தேர்தல் சார், இங்க பாருங்க, தேர்தல்ன்ற பேர்ல நான் ஒரு விஷயம் இப்ராஹிம், இப்ப நீங்க நாளைக்கு எலெக்ஷன்ல கூட நீங்க களமாடலாம். அப்ப தேர்தலுக்கான உத்தின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை நீங்க தவிர்த்து விட்டே நீங்க இருக்க முடியுமா? தேர்தல் யுக்தின்ற விஷயத்துல ஒரே பாயிண்ட் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். தேர்தல் யுக்தினா, அன்றைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பீகாரோட எலெக்ஷன் டைம்ல துணை முதலமைச்சர் விஜயகுமார் சின்ஹா சொல்றாரு, நாங்கள் என்டிஏ வெற்றி பெற்ற பின்பாக
இந்த பீகார் மக்கள் நெஞ்சில் புல்டோசர் விட்டு ஏத்துவோம்னு சொல்றாரு. பெருமை சொல்லுங்க பாருங்க, ஆதாரமான விஷயம், நான் டேட்டாவோட சொல்றேன். இதெல்லாம் நடைபெற்றது. இல்ல 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 இருங்க, இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, இதை அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க, இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. தேர்தலுக்கு முன்னாடி யாராவது இந்த மாதிரி பேசுவாங்களா? அதாவது எனக்கு என்னன்னா காங்கிரஸ் நிலையில ஒரு நிமிஷம் பேசலாம். எல்லா பீகார் மக்கள் உண்மை என்ற விஷயத்தை உண்மை என்ற ஒரு பீகார் வாக்காளர் பட்டியலில் இருக்க அரசியலை கைப்பற்ற வேண்டும், அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துல ராகுல் காந்தி அவர்கள் சொன்னார், எனக்கு வாக்களிக்கவில்லை என்றால் ஒட்டுமொத்த பீகார் மக்கள் மேல கேஸ் போடுவேன். ராகுல் காந்தி ஆதாரம் சொல்லுங்க, நாங்கள் என்டிஏ கேஸ் போடுவேன். பீகார் மக்கள் நெஞ்சில் புல்டோசர் விட்டு தோண்டத இந்த மாதிரி மருத்துவ சொல்லுங்க. இந்த மாதிரி அபத்தங்களை எலெக்ஷன் இந்த மாதிரி அபத்தங்களை எலெக்ஷன் கமிஷன் சொல்லுங்க. தோல்விக்கான காரணம் சொல்லுங்க, பேசலாம். தோல்விக்கான காரணம் பேசுற ஜூரிஷன் சொல்லுங்க, அடியோடேக்கான காரணம் சொல்லுங்க. ரெண்டு பேரும் ஒத்துழைப்பு கொடு. ராகுல் பிரேசிலுக்கு ஓடி போனார்ல, யாரை பார்க்க போனாரு? சார் கேளுங்க. வேண்டாம் வேண்டாம், அவர் அனுமதிக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், டெல்லியில உட்கார்ந்துட்டு பீகார் எலெக்ஷன் டெல்லியில உட்கார்ந்துட்டு பீகார் எலெக்ஷன் ஹரியானா பத்தி ஏன் பேசினார் கேளுங்க. தோல்விக்கான காரணம் இப்ராஹிம் கொஞ்சம் காத்துருங்க ப்ளீஸ், நம்ம நிதானமா பேசலாம். ஒரு அவர்கள் எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, அதுவும் பீகாருக்கு இப்ராஹிம் ஒரே ஒரு விஷயம் காத்துருங்க இப்ராஹிம்.